இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்காம சட்டப்பட்டுன்னு போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. எல்லா பேங்க்கையும் ஆர்பிஐ கவர்ன் பண்ணுது. அதே மாதிரி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ரெகுலேட் பண்ணுறது IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எந்த கார்பரேட் கம்பெனியாவது ப்ராஃபிட் இல்லைன்னா டைரக்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்சூரன்ஸ் கம்பெனியை அந்த மாதிரி க்ளோஸ் பண்ண முடியாது. மக்கள்கிட்டேருந்து ரெகுலராக பணம் வசூல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும். 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ. அதனால் எக்காரணத்தை கொண்டும் கம்பெனியை மூடவே முடியாது அவங்களால. ஒரிஜினல் பாலிசியாக நமக்கு கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் என்ன டிக்ளேர்டு வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் கண்டிப்பாக மக்களுக்கு அவங்க கொடுத்தாகணும். அது சீல்டு, சைன்டு, ஸ்டாம்ப்டு லீகல் டாக்குமெண்ட். ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டால் எப்படி லீகலோ அதே மாதிரி தான் இந்த ஒரிஜினல் பாலிசியும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃப்ளக்சுவேஷனுக்கு உள்ளாகும். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனியில் IRDAயோட இன்டர்வென்ஷன் இருக்கிறதுனால என்ன அமௌண்ட்டு ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதை அப்படியே கொடுத்துருவாங்க. அதனால தான் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் நம்பிக்கையை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க, வாக்குறுதிகளை கிடையாது. ஒருவேளை நம்ம பாலிசி எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு ஒத்து வரல, இல்லை நம்மளால் பணம் கட்ட முடியாதுன்னு தோணுச்சுன்னா எத்தனை நாளுக்குள்ளே அதை திருப்பி கொடுக்கலான்றது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு DMல ரிப்ளை பண்ணுறேன்.